அல்லது இந்த பிரிவானதாகவே மாறி போயிருமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? போனவங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுதே? புரியலையா? 9 நாளையில் வெளியே சென்ற உயிர் வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம்ங்கிற நிலைமையில் உட்கார்ந்துருக்கு. ஆமாம்மா, வேறொரு முடிவில் உட்கார்ந்துருக்கு. அதனால் உனக்கு சேர்த்து வேணுமா சேர்க்காம வேணுமா? கால் வந்துட்டு வா. அப்போ ஏன் பயம் காட்டணும் அவங்க? வா. அப்போ ஏன் பயம் காட்டணும்? கண்ண மூடி உட்கார். கண்ண மூடி உட்காருமா, நான் பார்க்குறேன். தெளிவாக சொல். இந்தா அவங்கள பங்கமில்லாமல் வாழ வைத்து மங்களகரமாக அவன் வீட்டுக்கு வர வைக்கிறேன். எந்த எதிர்காலத்திலும் குறையில்லாமல் நடத்தி தரேன். இனி பயப்பட வேண்டாம். எந்த உயிர்கனவு இருக்காது. ஆம்பளை பையன் பிறப்பான். சந்தோஷமாக இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாண சம்பந்தமான முடிவெடுத்து மனக்குழப்பம் அடைந்து வந்தவர் யார்? யாரும்மா? யாருக்கு கல்யாணம் முடிவெடுத்தீங்க? அவன் எங்கே? என்ன மனக்குழப்பம் அவனுக்கு? இப்போ கால் வந்துட்டு வாங்க. பதினெட்டாம் திருப்படி தொட்டு அவன் ஜாதகம் சன்னியாச யோக ஜாதகம். இப்போ கல்யாணம்ங்கிறத பற்றி பேசினா முதல்ல ஆமாம்பா, ரெண்டாம் அதை பற்றி பேசவே மாட்டான். அதனால் அந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறது சரியா தப்பா அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். உனக்கு பிறகு இந்த மகனை காப்பாற்றுறது யார்? என் பிள்ளை என்ன நிலைமை ஆகும்? அப்போ ஒரு துணை இருந்தால் தானே நல்லாயிருக்கும் கருப்பசாமி. அதனால் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொடு என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. நடக்குமாய்யா? ஆஞ்சநேயரே பார்வையா, வணக்கம். ஏக்கா, ஆஞ்சநேயர் கோயில் எங்கக்கா இருக்கு? அவரை போய் கேட்டேன். இவன் என்ன மாதிரி தான் இருப்பான், எங்கள் அப்பா ஸ்ரீ ராமரை மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு என்ன செய்யணும் இப்போ? சரி, இந்தா உனக்காக இன்னொரு 3 முறைக்கு உனக்கு வாதாடி அந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன். ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலையை போட்டு வெத்தலையால் மாலை போட்டு கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற திருநாம பிரசாதத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு. வாரத்தை மாற்றுவோம். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு மாமா எந்த ஊர்? திருப்பூராக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கணும். திருப்பூர் மாவட்டத்தேடா? திருப்பூரில் எந்த இடம்? அது எங்கே இருக்குண்ணே? சக்திவேலண்ணே. 1 2 3 4 5 6 7 8 9. உங்கள் ஊருக்கு போகிறவுள்ள ரயில்வே கிராசிங் இருக்கோ? என்ன நொல்லைங்க? கால் வந்துட்டு வா. நீ தான் ஒரு மார்க்கெட் ரயில்வே கிராஸ். இவங்களுக்கு யார் துணைக்கு வந்திருக்கு? யார் பெரியவங்க? வாங்க. என்ன இந்த பொம்பளைக்கு என்னமாச்சு உனக்கு? இருந்தால் சந்தோஷம் தானம்மா. இப்போ என்ன வைரவர்கிட்டே காட்ட வேண்டி தானே? இருக்கிறது உண்மையாக இருந்தால் காட்ட வேண்டி தானே? அப்போ நானும் அதே சொன்னால் ஏற்றுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. கற்பனை பண்ணியே வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க வேவிலையா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் நான். இப்போ உள்ளே வந்து ஒரு சிவலிங்கமும், ஆமாம், பார்வதி பரமேஸ்வரனுடைய உருவ அமைப்புகளையும் வச்சு கும்பிட்றீங்க. வாசல் பக்கத்தில் ஒரு
பஞ்சாட்சார தகடு கொண்டு வச்சு கும்பிட்டீங்களா முன்னால்? எந்திரம். இப்போ மந்திர தந்திரத்தால் எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படிங்கிற குழப்பம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை ஏற்றுக்கொண்டவனுடைய உள்ளம் அந்த தெய்வ பக்தியவே குழப்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு பிரச்சனைக்குரியது. இது எதுக்கு நமக்கு ஒரு தெளிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் அவசியம் அறிவில்லாதவங்களை கட்டி கிடந்த அழுதனே அப்படி நினச்சி இப்போ வண்டி இப்போ வேறு மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கு. அதனால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் சம்மந்தமான விஷயம், மனசு சம்மந்தமான குழப்பம் எல்லாத்தையும் நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நான் இப்போ இவ்வளோ தரம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? தகடு வச்சுருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? யூடியூப் ஆஃப் பண்ணு தம்பி. டிங் டிங். மந்திராதி பேர் என்ன பேர்?